சோசியல் மீடியால என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு தெரியுமாடா? என்ன பண்றாரு இவரு? இவன் எதை பார்த்தான்னு தெரியலையே. இங்க பாரு, பொம்பளை ஃபுல்லா போட்டோவா பார்த்து ஃபுல்லா கமாண்டா போட்டு வச்சிருக்காரு. பாத்தீங்களா எவ்வளவு கமெண்ட்ஸ்னு? இங்க பாருங்களேன், இங்க ஒரு கமெண்ட பாரு. ரெக்கை எங்க தோழி ரொம்ப முக்கியம்ல, கவிதை எழுதுறா. ஆமா, ரெக்க இருக்கிறதுக்கு அந்த புள்ள என்ன குருவியா இல்ல கிளியா? தேவதை மாப்பிள்ள, தேவதை ரக்க இருக்கும்ல. சத்தியமா முடியல. சரிப்பா விடுங்க விடுங்க. விடு. ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் இப்படி கமெண்ட் போட்டா யார் மாமா உனக்கு பொண்ணு கொடுப்பா? அழக ஆராதிக்கிறது தப்பு இல்லல்ல. மனசாட்சியே இல்லாம பேசுறீங்கல்ல. ஒன்னு ரெண்டு பொண்ணுங்க அழக ஆராதிச்சா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட அழக ஆராதிச்சா எப்படி? புரியல எனக்கு. உனக்கு புரிய வேணாம் மாப்பிள்ள. டேய், மாமா கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இன்னொரு விஷயம் தான்டா புரியவே இல்லை. அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து எப்படி அந்த 10,000 ரூபாய் மாயமா மறைஞ்சது? எதை பேசக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே கேட்கறான். வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, இவனதான் சந்தேகப்படுறாரு. அது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? டேய், நீ ஏன்டா பேசாம இருந்த? எடுக்கலான்னு சொல்ல வேண்டியது தானடா. அது எப்பறம் அவன் சொல்லுவான்? எடுத்ததே அவன் தானே. ஆமா.